அன்பான மக்களே, நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு கோமதி என்ன பண்ணுறாங்க, எதிர்த்த வீட்டில் போய் அவங்க அண்ணன் பெரிய அண்ணாவை கூப்பிட்டு, நீங்கள் வந்து உங்கள் பையனை அடக்கி வச்சுக்கோங்க. என் பொண்ணு இனிமேல் உங்கள் பையன் கூட பேச மாட்டா, சேர மாட்டா, அவள் வந்து திருந்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து எல்லாருமே வந்து அவங்க சின்னண்ணா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கோமதி கூட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அவர் உள்ளே இருந்து பெரிய அண்ணன் முத்தண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, இனிமேல் உனக்கும் என் கூட அண்ணன் அண்ணன் நீ சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு கூட இனிமேல் என் தம்பி மையன் பேச மாட்டேன், இது நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லவுமே அவர் வந்து நம்மளோட கோமதி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன், ஆனால் என் பொண்ணுக்கு கூட வந்து நீங்கள் உங்கள் பையன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குமர சொல்லிட்டோன்னே அந்த பக்கம் வந்து முத்து என்ன செய்வார், குமரக்கூர்கிட்ட வந்து குமரவேலுக்கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம்ல பொண்ணு, அதை வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லவுமே, பொண்ணு பார்க்க போகிறோமா, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க தம்பி வந்து சொல்லுவார். ஆமாம், தேவையில்லாத வேலை இங்கே எடுத்து வீட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்து வச்ச பொண்ணவே நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம், அவங்க வீட்டில் நம்ம பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவுமே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு அவர் வந்து உள்ளே போயிடுவார். போனதுக்கப்புறமா இந்த குமரவேலும் அவங்க அப்பாவும் வந்து பயங்கரமாக வந்து இப்போ என்னப்பா பெரியப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவர் சொல்லுவார், நீ வந்து அரசியை தான்டா கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் அவங்கள அசிங்கப்படுத்த முடியும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, அண்ணன் வந்து இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணாலும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டு இருப்பார். பெரியப்பா வந்து திட்டுவாரேப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வந்து என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அரசி நீ கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. பார்ப்போம்.